வெந்தயம் தங்கத்தை ஈர்க்கும். என்ன சொல்றீங்க? வெந்தயம் தங்கத்தை ஈர்க்குமா? தங்கம் இப்படிப்பட்டது தெரியுங்களா? வெந்தயம் இப்படிப்பட்டது தெரியுங்களா? உண்மையா தாங்க சொல்றேன். இத நான் கேள்விப்படும்போது எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. வெந்தயம் எப்புட்றா நமக்கு பொருளாதாரத்த ஈர்த்து குடுக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். அதே மாரி நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட சொன்னேன். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு இதா சொல்லாம ஜஸ்ட் வீடியோ வச்சு பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னேன். அவங்களோட தேவைகள், அந்த மாசத்துக்கு தேவைகள் சில பொருளாதாரம் தடைகள் இருந்தது நீங்கி அவங்களுக்கு யாருக்காவது கடன் குடுத்தவங்க திருப்பி குடுக்காம இருக்காங்க. அந்த மாரி பொருளாதாரங்கள் இவங்களுக்கு வர வேண்டிய அந்த அமௌண்ட்லாம் கொஞ்சம் வந்திருக்குது. ஆமா சார். இது கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னனால தான் இந்த வீடியோவ போட்டு, உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும்போது, எல்லாருமே அத பயன்படுத்தும்போது, சுலபமான வழி தானே! செய்வோமே! அந்த காலத்தில அஞ்சறை பெட்டின்னு ஒண்ணு உபயோகப்படுத்தி வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்குங்க. கல்யாணம் இருக்குதுங்க. ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நகை போடணும். என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இத செய்யுங்களேன். உங்களுக்கு பொருளாதாரம் வந்து எப்படியும் உங்களுக்கு கோல்டு வந்து சேருங்க. வெந்தயம் தங்கத்தை ஈர்க்கும். என்ன சொல்றீங்க? வெந்தயம் தங்கத்தை ஈர்க்குமா? தங்கம் இப்படிப்பட்டது தெரியுங்களா? வெந்தயம் இப்படிப்பட்டது தெரியுங்களா? உண்மையா தாங்க சொல்றேன். இத நான் கேள்விப்படும்போது எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. வெந்தயம் எப்புட்றா நமக்கு பொருளாதாரத்த ஈர்த்து குடுக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். அதே மாரி நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட சொன்னேன். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு இதா சொல்லாம ஜஸ்ட் வீடியோ வச்சு பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னேன். அவங்களோட தேவைகள், அந்த மாசத்துக்கு தேவைகள் சில பொருளாதாரம் தடைகள் இருந்தது நீங்கி அவங்களுக்கு யாருக்காவது கடன் குடுத்தவங்க திருப்பி குடுக்காம இருக்காங்க. அந்த மாரி பொருளாதாரங்கள் இவங்களுக்கு வர வேண்டிய அந்த அமௌண்ட்லாம் கொஞ்சம் வந்திருக்குது. ஆமா சார். இது கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவ போட்டு, உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும்போது, எல்லாருமே அத பயன்படுத்தும்போது, சுலபமான வழி தானே! செய்வோமே! அந்த காலத்தில அஞ்சறை பெட்டின்னு ஒண்ணு உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் இருக்கும். நிச்சயமா வெந்தயம் இருக்கும். சீரகம், கடுகு, மிளகு, கடலப்பருப்பு. இது 5ம் வச்சு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. அதில பெண்கள் வெந்தயம் இருக்கு பாருங்க, அதில பணத்த சேர்த்து ஒளிச்சு வைப்பாங்க. குடும்பமே நல்லா செழிப்பா இருக்கும். அவங்களுக்கும் நெறைய பணம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த மாரி இருக்கான்னு கேட்டா, அஞ்சறை பெட்டியா? அப்புறமா அது என்னாச்சு மரத்துல இருந்தது. அப்புறம் வந்து பித்தளையில, காப்பர் வேற மெட்டல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் எவர் சில்வர்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ல வந்துச்சு. இப்ப அஞ்சறை பெட்டியே இல்லாம போயிடுச்சு. இப்ப என்னென்னமோ டப்பால, பிளாஸ்டிக் டப்பால, கண்ணாடி டப்பாலாம் வச்சுட்டு இருக்கோம். இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல அந்த பெரிய பெரிய வீடு, பணக்காரங்க வீடு, இந்த பஞ்சாயத்து தலைவர் வீடு, ஊர் பெரியவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய அஞ்சறை பெட்டியா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம ஏன் இப்ப யூஸ் பண்றதில்லன்னு கேட்கிறீங்களா? இப்பயும் சில வீட்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. சில வீட்ல, சில பணக்காரங்க வீட்ல அஞ்சறை பெட்டி பயன்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம ஃபேஷன்னு சொல்லி பயன்படுத்தல. சரி ஓகே. அஞ்சறை பெட்டி விடுங்க. வெந்தயத்துக்கு வாங்கன்றீங்களா? அஞ்சறை பெட்டியில வைக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க. வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு. இது ஒரு காம்பினேஷன். இது எனர்ஜி சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடியது. இது சூட்சுமத்துல அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல. பட் இப்ப நம்ம ஏதோ ரீசன்ல விட்டுட்டோம். இது ஏன் 1 5ஆ வச்சா தான் ஒரே பாக்ஸ்க்குள்ள வச்சா தான் அந்த எனர்ஜி கிடைக்கும்னு ஆமாம். அதுல முக்கியமா வெந்தயம். இப்ப நம்ம தான் வீட்ல வெந்தயமும் வச்சிருக்கோமே, இது கடலைப்பருப்பு எல்லாமே தானே இருக்குது அப்படின்னா, இந்த காம்பினேஷன் நீங்க முடிஞ்சா அஞ்சறை பெட்டி கிடைச்சது அப்படின்னா, நீங்க வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க. நிச்சயமாக அதுல வெந்தயத்த வைங்க. அதுல பணம் போட்டு வைங்க. நிச்சயமாக உங்களோட பொருளாதாரம் மாற ஆரம்பிக்கும். சரி, இன்னொரு விஷயம் சொல்லிக் குடுத்துர்றாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வெந்தயத்துல பணம் போட்டு வைக்கும்போது, இந்த 5 காம்பினேஷன் சேர்த்து வச்சு அதுல வெந்தயத்துல பணம் போட்டு வைக்கும்போது, செல்வ செழிப்பு நமக்கு உயர்கிறது. பல பிரச்சனை இருக்கு. வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது. எல்லாமே வரும். சரிங்களா? அஞ்சறை பெட்டியில வெந்தயம் இருக்க வச்சு, அதுல பணம் போட்டு வைங்க. அது ரொம்ப நல்லது. இன்னொரு சூட்சமும் சொல்லித் தரேன். அத நிச்சயமா பண்ணுங்க. நல்ல பரிகாரமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, என்ன பண்ணணும்னு கேட்கிறீங்களா? ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி கிளீனா வச்சுக்கோங்க. அது காட்டன் துணியா இருந்தா ரொம்ப சிறப்பு. பருத்தி துணியா இருந்தா ரொம்ப சிறப்பு. சரிங்களா? எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்ல பெரிய பீஸா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி வெந்தயம் எடுத்துக்கோங்க. உங்க கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி வெந்தயம் எடுத்து, அதுல வச்சு ஒரு மூட்டை கட்டிடுங்க. மூட்டை போட்டு மஞ்சள் கலர் நூல் போட்டே அத கட்டிடுங்க. சரிங்களா? சிலர் வந்து மூட்டைய வந்து துணியிலேயே போட்டு கட்டுவாங்க. அப்படி கட்டினாலும் ஓகே. இல்ல மஞ்சள் கலர் போட்டு கட்டினாலும் ஓகே. இத வந்து வீட்ல இருக்கக்கூடிய ஈசானிய மூலையில வைக்கணும். ஈசானிய மூலைங்கிறது வடகிழக்கு திசை. இப்ப அடுத்த கேள்வி வரும். ஹால்ல வடகிழக்கா? இல்ல வீட்டுக்கே வடகிழக்கா? அடுத்தது கேள்வி வரும். வீட்டுக்கே வடகிழக்கு. இப்ப ஒரு ரூம்க்கு ஒரு ரூம்க்குமே ஒரு டைரக்ஷன் இருக்கும். வடகிழக்கு, தென்கிழக்கு எல்லாமே வரும். இப்ப வீட்டுக்கே வடகிழக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு திசையில கிச்சன் அமைஞ்சிருக்கும் வாஸ்துப்படி. எங்க வீட்ல அந்த பக்கம் கிச்சன்லாம் இல்லங்க. அப்படின்னா பரவால்ல. வடகிழக்கு திசையில அந்த மூட்டை கொண்டு போய் வைக்கணும். அது தரையில வைக்கலாமா? இல்ல டேபிள் போட்டு வைக்கலாமா? இல்ல லாஃப்ட்ல வைக்கலாமா? எங்க வைக்கணும்ன்றத தரையில வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபீட், 4 ஃபீட் ஹைட்ல இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு டேபிள் போட்டு, ஒரு சேர் போட்டு அங்க வச்சுருங்க.
எங்கள் வீட்டில் கிச்சன் வடகிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் தாங்க இருக்குது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் நாங்கள் வச்சுருக்குறோம். அந்த ஷெல்ஃபில் வைக்கலாமா? வைங்க. எங்கள் வீட்டில் கிழக்கு திசை ஈசானிய மூலை பக்கமாக தான் எங்களுக்கு வந்து ஸ்டவ் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த மேடை இருக்குது. அந்த ஓரத்தில் வைக்கலாமா? வைக்கலாம். அங்கே எப்படிங்க வைக்கிறது? ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா கூட அந்த பவுல் அங்கே ஓரமாக வச்சுட்டு அதில் வெந்தயம் துணி போட்டு அந்த கட்டுறீங்க பாருங்கள், அந்த மூட்டை எடுத்து வச்சுருங்க. 48 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அதை. சரி, இது அங்கே வச்சுட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு கேட்குறீங்கன்னா, உங்கள் வீட்டுடைய எனர்ஜி லெவல் மாற ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளுமே ஒரு ஒரு சக்தி. வீட்டில் உப்பு இருந்தால் மகாலட்சுமி சக்தி. அதனால தான் சொல்லுவாங்க தெரியுங்களா, வீட்டில் உப்பு எப்பயுமே தீந்து போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. வீட்டில் இல்லை, அதாவது அரிசி உப்புலாம் வந்து மகாலட்சுமி சக்தி எப்பயுமே வீட்டில் இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். அதனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டை அரிசி வாங்கி வச்சுருப்பாங்க. உப்பு எப்பயுமே அந்த பீங்கான் கப்பு இருக்குது, பீங்கான் ஜாடி இருக்குது பாருங்கள், அதில் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்க. மண் கோலை அதில் நிரப்பி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னாச்சு? இப்போ தான் தீந்து போச்சுன்னா, அதாவது நிறைய வீட்டில் வந்து உப்பு தீந்து போன பிறகு போய் வாங்குறாங்க. அந்த மாதிரி வாங்கக்கூடாது. அரிசி தீந்து போன பிறகு போய் வாங்கக்கூடாது. அதே மாதிரி தான் வெந்தயமும் எப்பயுமே வீட்டில் இருக்கணும். ஊறுகாய் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எப்படி குபேரருக்கு உகந்ததோ அதே மாதிரி வெந்தயமும் குபேரருக்கு உகந்தது. அப்போ வெந்தயம் நம்ம வீட்டில் ஒரு அதாவது தெய்வீக நிலையோட, தெய்வீக ஆற்றலோட ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக எப்படி நம்ம தனியாக எடுத்து ஈசான்ய மூலையில் வைக்கும் போது அந்த எனர்ஜியில் மாறுது பாருங்கள். அந்த மாறுறதுனால குபேரன் சக்தி, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாதார சக்தி உயர ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். கோல்டு, தங்கம்னு சொல்கிறோம் பாருங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, கல்யாணம் இருக்குதுங்க, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நகை போடணும், என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை செய்யுங்களேன். உங்களுக்கு பொருளாதாரம் வந்து எப்படி உங்களுக்கு கோல்டு வந்து சேருங்க. கோல்டு மட்டும் இல்லைங்க, பொருளாதாரம் வந்து சேரும். உங்களுக்கு தேவையானது நிச்சயமாக நிறைவேற ஆரம்பிக்கும். இதில் என்னங்க, ரொம்ப சின்ன விஷயம் தான். வெந்தயத்தை ஒரு மூட்டை கட்டி வைப்போமே, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நிச்சயமாக நம்ம எதுக்கு? நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு, நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது தானே. செய்வோமே, செஞ்சு தான் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போமே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வச்சு ஒரு 48 நாள் கழித்து அதுக்கப்புறமா ஆமாங்க எனக்கு இந்த பொருளாதாரம் தடை இருந்துச்சு, கொஞ்சம் நீங்கள் இருக்குது எனக்கு, அதாவது நீங்கள் கேட்குற அளவு கோடி அப்படியே வரணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் 48 நாள் வச்சு உங்களுக்கு நிறைவேறின பிறகு நீங்கள் கமெண்ட் கொடுங்க, நான் இந்த மாதிரி பயன்படுத்துகிறேன், எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, ஏற்கனவே இதை பயன்படுத்திருக்கீங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படி இருந்தால் நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், நான் இதை பயன்படுத்துகிறேன், எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி பயன்படுத்துங்க, கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் மற்றவங்களுக்கு போய் நல்லது சேர ஆரம்பிக்கும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது கேட்கறது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். இதை பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்வோம். வாழ்க வளமுடன்.